மலை நனைக்கும் போது முளை கிளம்பும். அப்பனா என்ன? அது வரைக்கும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கு ஆனா இல்லை. ஆசீர்வாதம்லாம் இருக்கு, ஆனா எப்படி எடுக்கணும்னு தெரியல. எல்லாமே இருக்குது, ஆனா ஒரு ரெயின் வந்துடுச்சுன்னா உள்ள இருக்கிறது வெளியில வரும். அவருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது உங்களுக்கே தெரியும், என்னடா நமக்குள்ளே இவ்வளவு இருந்ததா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்த வானத்து மலை இந்த பூமியை தொட்டா இந்த பூமிக்குள்ளே மறைந்து கிடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் வெளியே வருவது போல தேவனுடைய வார்த்தை என்கிற மலை, பரிசுத்த ஆவியானவர் என்கிற மலை தொடும் போது அது வராதது வெளியில வர ஆரம்பிக்கும். எனக்குள்ள வச்சிருக்கிறாரு, நான் வாழ்ற இடத்திலேயே வச்சிருக்கிறேன். வெளியில வரணும்னா ஒரு மலை வரணும். எப்போ வானத்திலிருந்து ஒரு மலை இந்த பூமியை தொடுதோ அப்போ உள்ள இருக்கிறது வெளியில வரும். எங்கேயோ இருந்து எடுத்து தர்றது இல்ல, உங்ககிட்ட இருந்து எடுத்து தர்றது. கர்த்தர் வெளியில இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஒண்ணு செய்யணும்ன்றது இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எண்ணெயை வச்சு அவர் கடன் அடைச்சார். உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. வெளியில இருந்து வரட்டும், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் நீங்க முதல் செஷன் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிறத வச்சு, உன்னிடம் உள்ளதை வைத்து. வானத்தின் மலை இந்த தொடுதல் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்களே வித்தியாசமா பார்க்கணும். நான் பண்ணின எல்லா அதிசயத்திலும் பெரிய அதிசயம் நீ தான். மலையில ஒரு பூமி நனைஞ்சா அதுக்குள்ள இருக்கிற அத்தனையும் வெளியில வரும். ஆமென். வார்த்தைன்றது ஒரு மலை, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் என்றது ஒரு மலை. ஆவியானவர் என்ற இந்த மலையும் வார்த்தை என்கிற மலையும் இந்த கோவை மண்ணில இறங்க இறங்க இதுவரை வெளிப்படாததெல்லாம் வெளிப்படும். நான் சொல்றேன், ஆர்டினரியான ஒரு மலை வந்தாலே வளம் ஆகுதுன்னா வார்த்தை என்கிற மலை, பரிசுத்த ஆவியானவர் என்கிற மலை, அபிஷேகம் என்கிற மலை உங்க வாழ்க்கைக்குள்ள அது இறங்கும் போது, ஆமென், நான் சொல்றேன், இது வர வெளியில வராததெல்லாம் வெளியில வரும். எப்போ கிரைஸ்ட் கிட்ட நான் வரனோ, எப்போ இயேசு கிட்ட வரணும், அப்போ இயேசுவை அறிகிறேன்றது மட்டும் இல்ல, அந்த மிரர்ல என் முகம் தெரியுது, அந்த கண்ணாடியில என் சாயல் தெரிகிறது. உங்களுக்குள்ள இதுவரை பார்த்திராத ஒரு ஆள் வெளியில வருவார். That's not normal words. அது வரைக்கும் ஊர் உங்களை ஒரு வேற மாதிரி பார்த்துருக்கும். ஆனா என் இயேசுவின் தொடுதல் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது நீங்க மட்டும் ஆச்சரியமா பார்க்க மாட்டீங்க, அந்த ஊரே உங்களை கொடுத்து ஆச்சரியமா. கர்த்தர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்மள ஒரு புது வெர்ஷனா மாத்துறோம். It is not a conversion, it is a new version. சார், என்னை யார் காப்பாத்துவா, நான் எப்படி நல்லாவே நினைக்கிறீங்களா சார்? தெய்வம் உங்களுக்காக இறங்கி இருக்கு சார். யார் சார் வேணும் உங்க வாழ்க்கையை நல்லாக்குறதுக்கு? கடவுளே. கிறிஸ்தவத்தின் செய்தி என்ன தெரியுமா? உங்களை ஏறி வா அப்படின்னு சொல்றது இல்லை, உனக்காக ஒருவர் இறங்கினார். சார், இயேசு என்கிற ஒரு மலை உள்ள வந்தா அங்க வறட்சியே கிடையாது. உங்களை யாருமே கண்டுக்கலன்னு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா தெய்வமே, ஆமென், தெய்வத்தின் அனைத்து கவனம் உங்க மேல இருக்குது.
காலையில் சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் உங்கள் வளம், உங்கள் நலம். Your health and wealth is God's will. உங்களுக்கு ஒண்ணுன்னா விட மாட்டேன். இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில சடன்லி ஒரு லைட், ஒன் லைட் from heaven, ஒரே ஒரு லைட் அடிச்சா போதுங்க. அவர்தான் ஒளி. He is the light. He is the light. அந்த லைட் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், பகைவருக்கு வேற மாதிரி அது இருக்கும். ஆமா, கர்த்தர் பெருசாலாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்க 100 நாள் பிரச்சனை, ஒரு லைட் அப்படி அடிச்சா போதும். உங்க பல வருஷ பிரச்சனைய ஒரு நொடியில சரி பண்ணுகிற தேவன். தலைமுறையா போராடி நீங்க பார்க்காத மாற்றத்தை அவற்றிலிருந்து வர ஒரு லைட், the one light. இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு நடக்கும். ஸோ தொடர்ந்து வாங்க. தொடர்ந்து வருகிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய ஆச்சரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அமேன், அமேன், ஹல்லேலூயா. ஓகே, இன்றைய நாளிலையும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய பகிர்ந்து கொடுக்க கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் திருநெல்வேலியிலேருந்து நம்மளுக்காக கடந்து வந்துட்டுருக்காரு. நேத்தியே வந்துட்டார் அவர். ஓகே பாஸ்டர் வெல்கம் பண்ணி எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர் வெல்கம் பண்ணும். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், பிரைஸ் காட். மறுபடியும் கோவை மண்ணில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆமென். இந்த மண்ணுக்காகவே தேவன் சில விசேஷ ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். நான் ஆழமாக நம்புகிறேன், தமிழகத்தில் எத்தனையோ ஊர் நகரங்கள்லாம் இருக்கும் பொழுது ஏன் நம்மளை இங்கே ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா, இந்த மண்ணிலிருந்து சிலது வெளியில் வரும். அதுக்காக தான் அவர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆமென். ஒரு மண்ணுக்குள்ள கடவுள் ஏராளமான ஆசீர்வாதங்களை ஏற்கனவே வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மண்ணுக்குள்ள ஆசீர்வாதம். ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் ரொம்ப நாளாக விண்ணுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனால் இவங்கெல்லாம் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம போனால் தான் அங்கே போய் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், பார்க்கலான்றது ரொம்ப வருஷம் கிறிஸ்தவங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் என்ன சொல்கிறோம், விண்ணில் மட்டும் இல்லை மண்ணிலையும் நிறைய வச்சிருக்கிறார் அப்படின்றோம். ஆமென். so much of blessings. இந்த பூமியிலே ஒரு பரலோகம் இருக்குங்க. கிறிஸ்தவனுக்கு மட்டும் 2 பரலோகம். ஆமென். ஒன்று தேவன் உண்டாக்கினது, இன்னொன்று இந்த பூமியே பரலோகம் போல மாறும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை தான் நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை இன்னைக்கு கேட்க போறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, heaven on earth. ஆமென். சொல்லுங்க, heaven on earth. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிக்கிற நான் வாழும் இந்த வாழ்க்கையை பரலோகம் போல நான் வாழ போறேன். ஆமென், ஆமென். ஹalleluya, ஆமென். You can live like a king. ஆமென். பரலோக வாழ்க்கை மட்டும் இல்லை, நீ ஒரு ராஜா ராணி போல இந்த பூமியில வாழலாம். ஆமென். அதுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை வேதம் தருகிறதுன்றது ரொம்ப வருஷமா மக்களுக்கு போய் சேரலை. அவங்க காதில் அது விழலை. விழுந்துச்சுன்னா வேற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், ஆயிருக்கும். ஆனால் உங்கள் காதில் விழுதுன்னா கடவுள் உங்கள் வாழ்க்கையை அப்படி அவர் வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆமென். எஸ், எல்லாம் சொல்லுங்க, பரலோகம் பூமியிலே இருக்கு. அப்படி இருக்கணுன்றது தான் கடவுளுடைய விருப்பம் பாருங்களேன். அதனால தான் இயேசு சொன்னார். நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஜெபத்தை சொல்லியிருக்கேன், ஆனால் அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பரமண்டங்களில் இருக்கிற உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வருவேனாக அல்ல.
அது சிலுவை கல்லன் வந்து ஜெபம் பண்ணும்போது சொல்றான். என்ன சொல்றான்னா, ஆண்டவரே உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்ன, நான் எப்படியாவது ராஜ்யத்துக்கு போயிடணும். இதுதான் நான் சின்ன வயசுல இருந்து கேட்டேன். ஆனா இதுதான் நான் நினைச்சேன். ஆனா அந்த ஜெபத்துல எவ்வளவு அழகு அருமையான காரியம் இருக்குது பாருங்க. என்ன காரியம்? உமது ராஜ்யம். அப்பனா என்னன்னா, பரலோகம் போல இந்த பூமி மாறட்டும்னு அர்த்தம். ஆமென், ஆமென். பரலோகத்துல எல்லாமே நல்லா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க வியாதி இல்லை, அங்க வறுமை இல்லை, வருத்தம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா அதனாலதான் எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பெசாட்டி அந்த ஊருக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஏன்னா இந்த ஊர்ல விடிஞ்சா அடைஞ்சா இவங்களோட குடும்பம் நடத்த நம்மளால முடியலடா, அங்கேயே போயிடலான்ற புத்தி வந்துடுச்சு. ஆனா நீங்க ஒரு கரெக்டான சுவிசேஷத்தை நீங்க கேட்பீங்கன்னா அதை விட இதை சூப்பரா மாத்துவார். ஆமென். வாழணுன்ற ஆசையை இயேசு உங்களுக்கு தருவார். வாழணுன்ற விருப்பத்தை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், தருவார். வாழ்க்கையை வேற மாதிரி என்ன பண்ணுவார், அவர் மாற்றி அமைப்பார். நீங்க ரொம்ப இன்பமாய், சந்தோஷமாய், வெற்றியாய், மகிழ்ச்சியாய், ஆரோக்கியமாய், செல்வ செழிப்போடு இருக்கீங்களா? ஓ மாசாட்டாலா பிரேக்கே. ஆமென். அப்படி இருக்க முடியும். அது இருக்கிறதுக்கு முடியாததுக்கு காரணம் என்னன்னா, முடியாததுனால அல்ல, அது யாரும் சொல்லலை. நான் சொன்னேன் வந்த உடனே, ஒரு மண்ணுக்குள்ள கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை, ஆனா அது எப்போ வெளியில வரும் தெரியுமா? ஏசாயாவில் நம்ம படிக்கிறோம். ஒரு மண்ணுக்குள்ள இருக்கிறது எப்போ வெளியில வரும்னா, பைபிள் சொல்லுது, மாரியானது இந்த பூமியில் இறங்கி இந்த பூமியை நினைக்க வேண்டும். அப்படின்னா என்ன, மழை என்ன பண்ணணும், பெய்யணும். அப்படி நினைக்கும் போது என்ன நடக்கும்? பைபிள் சொல்லுது, மழை பெய்ஞ்ச உடனே அது வரைக்கும் அந்த பூமிக்குள்ள புதைந்து கிடக்கிற எத்தனை விஷயங்கள் இந்த மழை வந்த உடனே அப்படியே முளைச்சு வெளியில வரும் பாருங்களேன். ஓ மசாலா லேப்ரஹா சேடலே பிரேக்கே. ஆமே, எல்லாம் சொல்லுங்க. பூமியை மழை நனைக்கும் போது என்ன கிளம்பும், முளை கிளம்பும். அப்பனா என்ன, அது வரைக்கும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கு ஆனா இல்லை. என்னங்க எப்படி சொல்றீங்களா? ஆசீர்வாதம்லாம் இருக்கு, ஆனா எப்படி எடுக்கணும்னு தெரியல. எல்லாமே இருக்குது, ஆனா ஒரு ரெயின் வந்துடுச்சுன்னா உள்ள இருக்கிறது வெளியில வரும். ஆமா பாருங்க, இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த கூட்டம் என்ன தெரியுமா? மழை பொழிகிற ஒரு கூட்டம், ஆவி ஊற்றப்படுகிற ஒரு கூட்டம், வார்த்தை பொழிகிற ஒரு கூட்டம். ஆமா, இந்த இடத்துல வார்த்தை என்கிற மலை பொழியும் பொழுது, அவருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது உங்களுக்கே தெரியும், என்னடா நமக்குள்ளே இவ்வளவு இருந்ததா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. ஓ மேகே லாப்ரஹாண்டலே லேப்ரஹோ ஷெடலே பிரேக். ஆமென். உங்களுக்கு மற்ற காரியத்தை குறித்து ஆச்சரியம் இல்லை, உங்களை பற்றி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நமக்குள்ள என்னெல்லாமோ கடவுள். ஏன்னா உங்களை ஒரு மலை தொடணும்யா. அந்த வானத்து மலை இந்த பூமியை தொட்டா, இந்த பூமிக்குள்ளே மறைந்து கிடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் வெளியே வருவது போல, தேவனுடைய வார்த்தை என்கிற மலை, பரிசுத்த ஆவியானவர் என்கிற மலை இந்த காலையில உங்க குடும்பத்தை தொடட்டும், உங்க வாழ்க்கையை தொடட்டும், உங்க பிசினஸை தொடட்டும். ஆமா, தொடும்போது அது வராதது வெளியில வர ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, மலையே, பெருமலையே, வரவேற்கிறேன் என் வாழ்க்கைக்குள்ள. ஆமா, அவ்வளவுதான். பாருங்களேன், அது வந்துட்டா போதும். எல்லாம் வச்சுதான் கடவுள் உண்டாக்கி இருக்கிறாரு. கடவுள் ஒன்றும் எம்டியான பிளஸ்ஸியமா கடவுள் ஒன்றும் இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? அது நம்ம மீட்டிங்கில் இருக்கிற ஒரு கலாச்சாரம். இப்போ இது ஒரு கலாச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு. வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை கனம் பண்ணும்படி பணம், வெள்ளி, பொண்ணு, தங்கம், நிலம் எல்லாத்தையுமே மக்கள் கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது சிலருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இருதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள்,
வயதானவர்கள் கூட்டம் முடியும் வரை பொறுமையோடு காத்திருங்கள். ஆமென். சரி, ஓகே, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. ஓகே, கவனிங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி. அப்படின்னா என்னன்னா, எல்லாமே இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே இருக்குது. கடவுள் ஒன்றும் எம்டியானது என்ன பண்ணல, உண்டாக்கலை. there is no empty. நீங்களும் எம்டி கிடையாது. சிலருக்கு டவுட்டாக இருக்குது, ஏதாவது இருக்கா இவன் மண்டைக்குள்ள அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. எல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாம் இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் நம்ப மாட்டுக்காங்க, நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. கடவுள் காலியான ஒரு உலகத்தை என்ன பண்ணல, உண்டாக்கலை. பைபிள் சொல்லுது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையவைகள். அப்போ பூமி எப்படிதான் வச்சிருக்காரு? சில பேர் நினைக்கிறாங்கன்னா பூமியிலேயே சில பேருக்கு மாறுபாடான சிந்தனை இருக்குது. என்ன சிந்தனை இருக்குது? சில பேருக்கு கிறிஸ்தவங்களுக்கு என்னன்னா இங்கே ஒன்றுமே கிடையாதுன்ற எண்ணம். சரி, உலக மனிதர்கள் என்னன்னா பூமியிலேயே அந்த நாட்டுக்கு போனா இருக்கு, இந்த நாட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, கோவையிலேயே திருப்பூர்லேயே ஆமென் நீங்க வாழ்ற இடத்திலேயே ஆமென் ஆமென் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியல, பல ஊர்கள் இருந்து வந்திருக்கிறீங்க. ஆமென். எங்க திருநெல்வேலியில இருந்துலாம் வந்திருக்கிறீங்க மீட்டிங்காக. ஆமென். கடவுள் நிறைய வச்சிருக்கிறார். ஆமென். bless you my sister. ஆமென். திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கீங்க, சென்னையில இருந்து பாருங்க, கோயம்புத்தூர் மீட்டிங்க்கு எங்க இருந்துலாம் வர்றாங்க பாருங்க. சில பேர் பக்கத்துல இருந்தாலே வர மாட்டாங்க. ஆனால் நம்ம மீட்டிங்காக கடவுள் பாருங்க, திருநெல்வேலி, சென்னை, திருப்பூர், வேற எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஈரோடு, பெருந்துறை, ஈரோடு பக்கம் பெருந்துறை, வேற மேட்டுப்பாளையம், கோபி, எல்லாம் பாருங்க தூர தூர இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறீங்க. ஆமென். சூப்பர். நீங்க நான் சொல்லும் போது நீங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னா, உங்க மண்ணிலேயே அவர் அதை வச்சிருக்கிறார். ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள வச்சிருக்கிறாரு, நான் வாழ்ற இடத்திலேயே வச்சிருக்கிறேன். ஆமென். ஆனா அது வெளியில வரணும்னா ஒரு மலை வரணும். ஓ மாசியா தாலமாண்டே. ஆமென் ஆமென். எப்போ for the rain and snow come down from heaven, எப்போ வானத்திலிருந்து ஒரு மலை இந்த பூமியை தொடுதோ அப்போ உள்ள இருக்கிறது வெளியில வரும். இன்னைக்கு இந்த கோவையில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்றேன், உள்ள இருக்கிற பல விஷயம் வெளியில வரப்போகுது. வாங்கிக்கோங்க நல்லா. ரபஹா சாண்டலே பிரேக்கெட் லேக்ரமா சாண்டலா மென்டோரபா ஷெடலே பிரேக்கெட். ஆமென். இது இந்த மீட்டிங் என்ன தெரியுமா, எங்கேயோ இருந்து எடுத்து தர்றது இல்லை, உங்ககிட்ட இருந்து எடுத்து தர்றது. இது எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் வெளியில இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஒண்ணு செய்யணும்ன்றது இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எண்ணெயை வச்சு அவர் கடன் அடைச்சார். உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. ரேக்லமன் டாலமாண்டலே பிரேக்கே. ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவையானது ஏற்கனவே எனக்குள்ள இருக்கு, என் வீட்டுக்குள்ள இருக்கு, அதை வச்ச அத்தனையும் முடிக்க வைப்பார். ஆமென் ஆமென். bless you my sister. ஆமென். இது எப்படி இருக்கு பாருங்களேன். கர்த்தர் வெளியில இருந்து எதையோ ஒண்ணு கொண்டு வரல, அந்த வீட்டில் இருக்கிற எண்ணெயை வச்சு, எல்லாம் சொல்லுங்க, எண்ணெயை வச்சு, எங்க வீட்டில் இருக்கிற எண்ணெயை வச்சு. ஆமென் ஆமென். வேற எதுவும் தேவையில்லை, அந்த சிறுவன் கையில இருக்கிற அந்த அப்பத்தை வச்சு one prophetic touch, ஒரு தீர்க்க தரிசன தொடுதல். ஆமென். அந்த வீட்டுக்குள்ள வந்த போது அவ கடனை அடைச்சு வெளியில வந்தா. நான் சொல்றேன், நீங்க உங்க பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்க மாட்டீங்க, உங்க வாழ்க்கையின் காரியத்தோடு நீங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை என் தேவன் வெளியே கொண்டு வந்து அதை வச்சு அடைக்க வேண்டியது அடைப்பார். முடிக்க வேண்டியதை முடிப்பார்.
மாத்தீரா சாண்டலா பிரேக்கு. அதான் நான் சொல்றேன்ல, கோயம்புத்தூர்னாலே அது வேற. அங்க ரொம்ப டைம் எடுக்காது. ஆரம்பிக்கும் போது ஷாப்ராட்டாலா லேப்ர ஹேண்டலா பிரேக். ஆமென், ஆமென். ஒரு prophetic டச் நடந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற எண்ணெயை வைத்து இந்த கடன் எல்லாம் அடைக்கப்பட்டது. ஆமென். சார், இவன் கையில இருக்கிற அந்த கவனை வச்சு கதையை முடிக்க வச்சார். இருக்கீங்களா? வெளியிலிருந்து வரட்டும், அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு முதல் செஷன் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிறத வச்சு, உன்னிடம் உள்ளதை வைத்து, உன் எண்ணெயை வைத்து, உன் கவனை வைத்து, ஆமென், முடிக்க வேண்டியதை நான் முடிப்பேன், செய்ய வேண்டியதை நான் செய்வேன். Libra hata lapra handle lehna mau shedele break masya thala ma cobra kachala. Hallelujah, hallelujah. இருக்கீங்களா? கர்த்தர் பாருங்க எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்க இதுவரை பார்க்காத பாப்பீங்க. வானத்தின் மலை, இந்த தொடுதல் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்களே வித்தியாசமா பார்ப்பீங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்சஸ், சில காரியங்கள் இருக்கும், அது வரைக்கும் அதுக்கு மதிப்பு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா தேவனுடைய தொடுதல் வரும்போது, இப்ப பாருங்களேன், அந்த எண்ணெயை வச்சு எல்லாம் முடியும்னு இவ நினைச்சிருந்தா தீர்க்கதரிசிட்ட வந்திருப்பாளா? அப்ப அவ என்ன நினைச்சான்னா, இனிமே என்கிட்ட ஒன்றும் இல்லை, எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த ப்ரொஃபெட்டிக் டச் நடந்ததுக்கு அப்புறம், இந்த கவுன்சில் நடந்ததுக்கு அப்புறம் அவளுக்கே ஆச்சரியமா இருக்குது, என் வீட்டில் இருக்கிற எண்ணெயை வச்சு அந்த வேலையை கர்த்தர் முடிக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கிறவைகளை வைத்து உங்க கதையை அவர் சால்வ் பண்ணுவார். ஆமென், ஆமென். அந்த காரியங்களுக்கு தீர்வை அவர் உண்டு பண்ணுவார். ஆமென், ஆமென். கர்த்தர் பாருங்க அவ்வளோ அற்புதமானவர். எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ்றதுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் என்ன உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவர் முதல்ல உண்டாக்கிட்டார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தாங்க உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. ஆமென், ஆமென். அப்ப எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் உண்டாக்கி இருக்கிறாருன்னா, இல்லைன்றதுல நீங்க வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்ப இருக்கிறாங்கன்னா, அந்த மழை இன்னும் வரல, அந்த மழை இன்னும் பெய்யல. அந்த மழை பெஞ்சிச்சுன்னா உள்ள இருக்கிறது வெளியில வரும். When rain comes, amen, amen. When rain comes, amen. எப்படி போட்டிருக்கு பாருங்க, and do not return there without watering the earth, making it bear and sprout. எப்படி போட்டிருக்கு பாருங்க, அது வந்து உள்ள இருந்து என்ன பண்ணுமா, முளை கிளம்பி. எல்லாம் சொல்லுங்க, முளை கிளம்பி. ஆமென். அப்போ அது வரைக்கும் அது எதுக்குள்ளதான் இருக்கு, மண்ணுக்குள்ளதான் இருக்குது. ஆனா வானத்தின் அந்த தொடுதல் வந்த உடனே அந்த மண்ணுக்குள்ள இருக்கிறது வெளியில வருது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்குள்ளே கடவுள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆமென். மக்கள் வெளியில தேடுறாங்க, கடவுள் சொல்றாரு, உன்னை என்ன எம்டியாவா உண்டாக்கி இருக்கிறேன், நான் பண்ணின எல்லா அதிசயத்திலும் பெரிய அதிசயம் நீ தான்ற. ஆனா மனுஷன் தன்னை வந்து பெருமையா நினைப்பான், ஆனா அருமையா நினைக்க மாட்டான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ப்ரௌடு வேற, செல்ஃப் எஸ்டீம்ன்றது வேற. நான் காலையில ப்ரௌடு பத்தி பேசல, ஐம் டாக் அபவுட் செல்ஃப் எஸ்டீம்ஸ். ஆமென். உங்களை எண்ண வேண்டிய அளவிற்கு நீங்கள் எண்ணுவது அவசியமாக இருக்கிறது. பெருமையா நினைக்கிறது வேற, பெருமைன்னா இல்லாத நினைக்கிறது. ஆனா நான் சொல்றது பெருமை இல்ல, நீங்க கடவுளுடைய சாயல்.
You are the image of God. You are the likeness of God. Amen. Amen. அப்போ இந்த அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அவனுக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியல், அவனுக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள் வெளியில் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் சகல வளங்களோடு சகல கிருபைகளோடு என்னை உண்டாக்கி இருக்கிறார். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுல்ல? இல்ல இல்லன்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்றேன், இங்க என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இருக்குது இங்க. அப்போ ஆனா ஏன் மக்களுக்கு அது தெரிய மாட்டுக்கு? ஏன் அது புரியலன்னா, கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாம் மறைவா இருக்கு, புதஞ்சு கிடக்கு, அதை குறித்த வெளிச்சம் இல்ல. ஆனா மழை வந்துச்சுன்னா, ஆமா, இன்னைக்கு ஒரு ரெயின் லிட்டரலா உங்க மேல பெய்கிற ஒரு நேரமா இது இருக்கிறது. இந்த மழை வருகிற ஒரு நேரம். ஷாப்ராட்டா லாப்ரஹாண்டலே, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு மலையை இந்த கோவை ஆமென் கூட்டங்களிலே ஊற்றும்படிக்காய், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அது வந்தாலே போதும், மழை வந்தாலே போதும், மழை வந்தாலே போதும். Oh, makacha, Abraham, breakache. For as the rain cometh down and the snow from heaven, and returneth not thither, but watereth the earth and maketh it bring forth and bound. நல்லா கவனிங்க, இது உள்ள வந்துச்சுன்னா உள்ள இருக்கிறது வெளியில வரும். ஆமென். இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்துருக்கீங்க, சில பேருக்கு புரியாது, என்ன அது மீட்டிங் போறாங்க, கூட்டத்துக்கு போறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, மழையில நனைய வந்திருக்கீங்க. ஆமென். ஏன்? மலையில ஒரு பூமி நனைஞ்சா அதுக்குள்ள இருக்கிற அத்தனையும் வெளியில வரும். ஆமென். வார்த்தைன்றது ஒரு மலை, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல்ன்றது ஒரு மலை. ஷாண்டாலா பிராக்கட்டா லா பிரஹாண்டலே பிராக்க. ஆமென். அப்ப நான் சொல்றேன், ஆவியானவர் என்ற இந்த மலையும் வார்த்தை என்கிற மலையும் இந்த கோவை மண்ணில இறங்க இறங்க இதுவரை வெளிப்படாததெல்லாம் வெளிப்படும். ஆமென். உங்க பட்டணத்திலையும் வெளிப்படும், உங்க வீட்டுக்குள்ள வெளிப்படும், உங்க தொழிலில் அது வெளிப்படும். ஆமென். உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கு. ஷாபாரா காம்ரா மாண்டலா, உங்களுக்கே அது வியப்பா இருக்கு. ஆமென். உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீ காலையில வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்கள் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஓ மா காம்ரா மா கதாரா லாத்திரா பாவ் சந்திரே பெலேக்கு லே காம்ரா மா தாலாபாரா. ஆமென். ஆமென். அப்ப பாருங்க, இந்த மழை வரும்போது சும்மா தான். அதனாலதான் பெரியவங்கலாம் அந்த நாட்கள்ல நல்லா இருக்கியாலாம் கேட்க மாட்டாங்க. என்னப்பா ஊர்ல மழை தண்ணி, இப்போ அந்த மாதிரி பேசுறாங்களான்னு தெரியல, முன்னாடி அந்த மாதிரி கேட்பாங்க. பெரியவங்கலாம் பார்த்தாங்கன்னா என்ன கேட்பாங்க? மழை தண்ணி உண்டா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும், மழைன்னு ஒன்று வந்துச்சுனாலே ஊர் நல்லா இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். மழை வந்தா தண்ணி வந்திருக்கும், விவசாயம் நடக்கும், எல்லாரும் வளமா இருப்பாங்க. அதனால என்ன கேட்பாங்க? மழை மழை தண்ணி உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியுது மழை வந்தா. நான் சொல்றேன், ஆர்டினரியான ஒரு மழை வந்தாலே வளம் ஆகுதுன்னா, வார்த்தை என்கிற மலை, பரிசுத்த ஆவியானவர் என்கிற மலை, அபிஷேகம் என்கிற மலை உங்க வாழ்க்கைக்குள்ள அது இறங்கும் போது, ஆமென், நான் சொல்றேன், இது வர வெளியில வராததெல்லாம் வெளியில வரும். ஹேமாரா சாட்டாலா பிரேக்கிட்டு ஹalleluya, get ready, get ready, get ready. ஆமென். நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, நமக்குள்ளே அவ்வளோ இருந்தது அப்படின்ட்டு. எனக்கு அந்த மாதிரி ஆச்சரியத்தை ஆண்டவர் தந்தார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்.
ஆனா எப்போ வார்த்தை வந்ததோ, எப்போ இயேசுவை பற்றிய புரிதல் வந்ததோ, it is not joining the religion. நான் ஒரு மதத்துல சேரல. நான் இயேசுவை அறிந்த போது நான் யார் என்பதை அறிந்தேன். ஆமா, ஏன்னா அந்த உலகத்துல எல்லா தத்துவங்களும் ஒன்றை சொல்லுகிறது, know the self. உன்னையே நீ அறிவாய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாக்ரட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாக்லேட் தான் தெரியுன்றீங்களா? ஒரு தத்துவ ஞானி அவர் சொல்றாரு, நோ தி செல்ஃப் அப்படின்றாரு, உன்னையே நீ அறிவாய்ன்றாரு. ஆனா எப்படின்னு தான் சொல்லல. அப்ப எல்லா தத்துவங்களுக்கும் கிறிஸ்து பதிலா இருக்கிறாரு. ஆமா, எப்போ கிரைஸ்ட் கிட்ட நான் வர்றேனோ, எப்போ இயேசு கிட்ட வர்றேனோ, அப்போ இயேசுவை அறிகிறேன்றது மட்டும் இல்ல, அந்த மிரர்ல என் முகம் தெரியுது, அந்த கண்ணாடியில என் சாயல் தெரிகிறது, நான் யார் என்பது தெரிகிறது. ஆமென். அப்ப நான் சொல்றேன், உங்களே நீங்க கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்குள்ள இதுவரை பார்த்திராத ஒரு ஆள் வெளியில வருவார். That's not normal words. Oh. அது வரைக்கும் ஊர் உங்களை ஒரு வேற மாதிரி பார்த்துருக்கோம். ஆனா என் இயேசுவின் தொடுதல் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது நீங்க மட்டும் ஆச்சரியமா பார்க்க மாட்டீங்க, அந்த ஊரே உங்களை குறித்து ஆச்சரியமா, உங்களை குறித்து வியப்பாக பாரு. ஆமா, உங்களை குறித்து ஒரு வியப்பு உண்டாகும். ஆமா, அதனாலதான் சும்மா கிடையாது இது. பைபிள் சொல்லுது பாருங்க, நீ வேறு மனுஷனாவாய். ஆமென். அது வரைக்கும் கழுதையை தேடுறவனா தான் தன்னை பார்த்தான். ஆனா இஸ்ரவேலுக்கு ராஜாவா தேவன் பார்த்தார். ஆமென். அது வரைக்கும் தன்னை ஒரு நாணலாகத்தான் பார்த்தான். ஆனா கர்த்தர் அவனை பார்க்கும்போது நீ பாறை அப்படின்னாரு. ஆமென். நாணல் என்றது காத்து அடிக்கும் போது என்ன பண்ணும்? அசையும். ஆனா பாறை காத்தே நீ வேணா செஞ்சுக்கோ. கடவுள் பாருங்க உங்களை எப்படி பார்க்கறாரு பாருங்க. இது வரைக்கும் ஒரு உறுதியே இல்லாத உங்களை உறுதியான ஒரு ஆளா, ஒரு உறுதியான ஒரு ஆளா, இதுவரை தகுதியே இல்லாத ஒரு ஆள ஒரு தகுதியுள்ள ஒரு நபராய், ஒரு உறுதியுள்ள ஒரு நபராய், ஷாண்டலா மாக்கா லாப்ர ஹேண்டலா பிரேக்கே லீட்டான மண்டலா ரிப்போ ஷெடலே பிரேக். ஆமென். உங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உறுதி உள்ள. ஆமென். ஸ்டேபிளாவே இருக்க மாட்டாங்க சில பேர். ஒரு நாள் இப்படி பேசுவாங்க, ஒரு நாள் அப்படி பேசுவாங்க. அவங்களுக்கே குழப்பமா இருக்கும். ஏன்டா அந்நிய மாதிரி மாத்தி மாத்தியே பேசிட்டு இருக்க அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, இந்த நாணல் மாதிரி இருக்கிறத நான் பாறையா மாத்துவேன். உறுதியற்ற உன்னை, உறுதியற்ற உன்னை, ஆமென் ஆமென், உறுதியற்ற உன்னை உறுதியாக மாற்றுவோம். ஆமென். இருக்கீங்களா? கடவுள் உங்களை எப்படி பார்க்கறாரு இன்னைக்கு காலையில? நாணல் பார்த்துருக்கீங்க தானே எல்லாரும்? சும்மா அப்படியே வளையும், வளைஞ்சு கிடது, ஒரு சின்ன காத்தடிச்சாலே போதும் இதாயிரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படி இருக்கிற உன்னை பாறை மாதிரி நான் மாத்த போறேன். எல்லாம் சொல்லுங்க, ராக். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are the rock. come on, you are the rock. ஆமென் ஆமென். கவலைப்படாதீங்க, இது வந்து நம்மளால முடியாது. ஆனா அந்த மழை வரும்போது, அந்த வார்த்தை வரும் பொழுது, அந்த சந்திப்பு உங்க வாழ்க்கையில வரும் பொழுது உங்களை புது ஆளா மாற்றுவார். ஆமென். உங்க ஆழ்த்துவத்தையே மாற்றுவார். பாருங்க, நான் சின்ன வயசுல நான் பிறந்து வளர்ந்து என் சொந்தங்கள் உறவினர்கள் பார்த்த ஒரு ஆளா நான் இல்லை. ஆமா, அது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தா 2.0. ஆமென். கர்த்தர் பாருங்க நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்மள ஒரு புது வெர்ஷனா மாத்துற. நியூ வெர்ஷன். இருக்கீங்களா? நியூ வெர்ஷன்.
It is not a conversion, it is a new version. Amen. Amen. ஒரு புது ஆளா, புது படைப்பா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரு? அதுக்கு முன்னாடி இருந்தான், ஆனா இப்போ ஆளே வேற சார். எல்லாம் சொல்லுங்க, நியூ கிரியேஷன். ஆமென். அப்படின்னா நியூ கிரியேஷன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆளே இல்லை, இப்பதான் அந்த ஆள் வந்திருக்கிறார். ஆமென். சில பேர் யோசிப்பாங்க, நம்ம மறுபடியும் பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னுங்களா. அந்த அனுபவத்தை தருவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மீண்டும் பிறந்து வாழ நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் இயேசுவண்டை வாருங்கள். Come to Christ, not Christianity. I'm not talk about Christianity. I'm talk about Christ, the Savior of the world, not the Christian leaders. கிறிஸ்தவம் பேசுகிற இயேசுவை அல்ல, அது வேற, அது ரிலிஜன் மாதிரி ஆயிடுச்சு. இயேசு ரிலிஜன் கிடையாது, இந்த பைபிள் ரிலிஜன் கிடையாது, இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகம். ஆமென். இது ஜீவனை அளிக்கக்கூடிய புத்தகம். ஆமென். அப்ப நான் சொல்றேன், நீ காலையில வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் காத்திருக்கிறது. I tell you, the new experience is waiting for you. Come and take, come and take, come and take, come and take, come and take. Amen. Oh, rekle bekeche, reborn and renewed by the Holy Spirit. The all things have passed away. எல்லாம் சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். நீ பல விஷயங்களை சேர்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ மட்டும் இல்ல, வாழ்க்கையே புதுசாகும். ஆமென். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க புதுசாயிடும். ஆமென். அது வரைக்கும் அந்த ஊர் பார்க்காத உங்களை பார்க்கும். என்னப்பாச்சு உனக்கு, என்னப்பாச்சு உனக்கு, ஒரு புது நபரா உங்களை மாத்துவார். ஆமென். When rain comes, நான் சொல்லட்டுமா, மாரியானது, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி, நான் சொல்லட்டுமா, இந்த மலையே இப்படி இருக்குதுன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வானத்திலிருந்து சில பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு மலை இந்த பூமியில இறங்குச்சு. His name is Jesus Christ. Amen. அவரே சொல்றாரு, இந்த புக் ஆஃப் ஜான் அவரே சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நான் மேலிருந்து வந்தேன், நான் வானத்திலிருந்து வந்தேன். ஆமென். வானத்திலிருந்து நான் வந்தேன். ஆமென். ஆமா, எல்லாரும் அம்மா வயிற்றிலிருந்து வர்ற மாதிரி நானும் மரியாள் வயிற்றிலிருந்து தான் வந்தேன். ஆனா அந்த வயிற்றிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி வானத்தில் இருந்த நான், வானத்தில் இருந்த நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன். ஆமென். நீங்கள் கீழிருந்து உண்டானவர்கள், நான் மேலிருந்து உண்டானேன். ஓ மக்களா பிரேக்கெட். நான் சொல்லுமா, அந்த வானத்திலிருந்து இறங்கின அந்த மலை தான் இயேசு. ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையை அவர் தொடும்போது, அந்த கிறிஸ்து உங்க வாழ்க்கையை டச் பண்ணும்போது, ஆமென், நான் சொல்றேன், உங்க லைஃப் ஒரு புதிய ரூபத்தின்படி அது இருக்கும். ஆமென். எப்படி சொல்றாரு பாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்து. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தை படிக்கும் போது அப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்குதுல்ல? சார், என்னை யார் காப்பாத்துவா, நான் எப்படி நல்லாவேன்னு நினைக்கிறீங்களா? சார், தெய்வம் உங்களுக்காக இறங்கி இருக்கு சார்.
யார் சார் வேணும் உங்க வாழ்க்கையை நல்லாக்குறதுக்கு? கடவுளே, God himself. இயேசு என்கிற பெயர் இல்லை, இயேசு என்கிற பெயர் இல்லை. ஆமென், ஆமென். இயேசு என்கிற பெயர் இல்லை, இந்த பூமிக்குள்ள இறங்கி இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கடவுளே இறங்கி இருக்கிறார். கிறிஸ்தவத்தின் செய்தி என்ன தெரியுமா? உங்களை ஏறி வா அப்படின்னு சொல்றது இல்லை, உனக்காக ஒருவர் இறங்கினா. உங்களை வாழ வைக்க, உங்களை வழி நடத்த, உங்க தரித்திரத்தை மாற்ற, உங்க வேதனையை மாற்ற, உங்க கண்ணீரை தொடச்சு போட, உங்க வாழ்க்கையை நிரந்தரமா மாற்ற வானத்திலிருந்து For I have come down from heaven. Come down from heaven. உனக்காக உன்னை வாழ வைக்கும்படி, உங்கள் குடும்பங்களை வாழ வைக்கும்படி அவர் சொல்றாரு, நான் இறங்கி வந்தேன். மாச்சாலா பிரஷெடலே பிரேக்கே. ஆமென், ஆமென். நான் வார்த்தை சார். கொஞ்ச நேரம் மலையை பத்தி படிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப தான் அந்த மலை யாருன்னே தெரியுது. ஆமென். மாரியானது இந்த பூமியில் இருந்து, மாரியானது வானத்திலிருந்து இறங்கி, எல்லாம் சொல்லுங்க, வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து. ஆமென். ஏன்னா அந்த பூமி வறண்டு போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. கடவுள் பார்த்தாரு, he sent his only begotten son Jesus. யாரெல்லாமோ வந்து பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. ஏதாவது மாற்றம் வந்துச்சு? ஒண்ணுமே வரல. கடவுள் பார்த்தாரு, என் மகனையே நான் அனுப்புகிறேன். I send my son like a rain. ஒரு மலையை போல என் மகனை நான் அனுப்புகிறேன். ஆமென். ஒரு மலை இந்த பூமிக்குள்ள வர்ற மாதிரி நான் சொல்றேன், இயேசு இந்த பூமிக்குள்ள வந்தார். அது வரைக்கும் வியாதி, அது வரைக்கும் வறுமை, அது வரைக்கும் வாழ்க்கையில பிசாசு, நோய், கெட்ட காரியங்களால சிக்குண்டு இருந்த அந்த மனுஷன் மேல இந்த மலை இறங்கின உடனே ஆமென், ஆமென். பாருங்க, அந்த தங்கத்தை பத்தி பேசினா இந்த தங்கம் வருது. ஆமென். சில பேர் கேட்குறாங்க, உங்க கூட்டத்துல வந்து தங்கமா கொடுக்குறாங்கன்ட்டு, மற்ற கூட்டத்துல காணிக்கை கூட போட மாட்டேங்காங்கன்றாங்க. நான் அதான் சொல்றேன், நீங்க காணிக்கை பத்தி பேசினா காணிக்கை வராது, கத்தரை பத்தி பேசினா ரகசியம் வந்து தெரியல பாரு. நீங்க வந்து காசு காசுட்டீங்கன்னா அவன் பார்ப்பான், டே மாப்பிள்ள பத்திரம் ரொம்ப ஒரு பெரிய நோக்கத்தோட வந்திருக்காருடா, அந்த 100 ரூபா தான், ஆமா அதுக்கு மேல என்கிட்ட இல்ல அப்படின்றான். ஆனா நீங்க அந்த தங்கத்தை பத்தி பேசுனீங்கன்னா, ரகசியம் கற்றுக்கொள்ளுங்கள், ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். போன வாரம் நான் பாருங்க, எங்க சர்ச்சுக்கு மக்கள் வெளியூர்ல இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு, பையன் வந்து ஒரு கெட்டு கொடுக்குறான், அவங்க அம்மா வந்து கெட்டு கெட்டா கொண்டு கையில கொடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் லைவ் பாத்தீங்கன்னு தெரியல. இப்படிலாமா நடக்கும்? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த மூட்டை மூட்டையா வரும், சாக்கு சாக்கா, மூட்டை மூட்டையா. ஆமென். சார், இயேசு என்கிற ஒரு மலை உள்ள வந்தா அங்க வறட்சியே கிடையாது. அலோஹிம். ஆமென். அந்த வானத்திலிருந்து இறங்கின அந்த மலையை என் வாழ்க்கைக்குள்ளே நான் வரவேற்கிறேன் சொல்லுங்க. இயேசு என்கிற அந்த மலை, வார்த்தை என்கிற அந்த மலை, ஆவியானவர் என்கிற அந்த மலை. ஆமென், ஆமென். சொல்லுங்க, என்னை தொடட்டுன்னு சொல்லுங்க. இயேசுவே உம்மை வரவேற்கிறேன்னு சொல்லுங்க. அந்த மலை என்னை தொடட்டுன்னு சொல்லுங்க. ஆமென். ஆவியானவர் என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க.
வார்த்தை எனக்குள் கிரியை செய்யட்டும் சொல்லு. நான் சொல்றேன், இது நடக்க நடக்க மாற வேண்டியதெல்லாம் மாறும். ஆமென். ஷாக்லா மாண்டலா பிரேக்கெட். ஆமென். ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்பட்டு இருக்கையில் சகலத்தையும் என்னண்டை ஈர்த்து கொள்ளுவேன். ரகசியம். ஊழியம் செய்யற பிள்ளைங்க அடுத்த லெவல் போகணுன்றவங்களாம் யோசித்து வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் யூ லிஃப்ட் அப் கிரைஸ்ட், எங்க எல்லாம் இயேசுவை உயர்த்துறீங்களோ அத்தனையும் உன் காலடியில் வந்து விழும். ஆமென். ஆமென். நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில் வந்து நான் வரணும்னு சொல்லியே, கோயம்புத்தூர்ல எவ்வளவு செலவு இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னேன்னு எல்லாம் ஒண்ணுமே சொல்ல. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். கர்த்தரை பற்றி பேசுவோம், இயேசுவை பற்றி பேசுவோம்னா காக்கிற பொன் விளையும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பொன் விளையும். ஆமென். இதெல்லாம் என்னன்னா சும்மா பிரசங்கம் இல்ல, சாட்சியோடு அது பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி காட்டுறார். ஒரு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா வரிசையா நின்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஒருத்தர் சொல்றாரு, இவர் ஆள் செட் பண்ணிருப்பாரோ. இது தரித்திரம் எப்படி வேலை செய்து பாருங்களேன். இது தரித்திர புத்தியிலே இருக்குது. அம்மா, நான் உங்களை பார்த்துருக்கேன்னா இதுக்கு முன்னாடி சத்தியமங்கலத்துல இருந்து சத்தியமா பேசுறேன். தேனியில பார்த்தேன் உங்களை அழைச்சிருந்தாருல்ல, அப்பன்னு பார்த்தேன். உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சு நீங்க டக்குன்னு ஓடிட்டீங்க. ஆமா, முதல்ல வந்து உட்கார்ந்து உங்களை பார்க்க. பேரு ஓ யோ பிடிங்க 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 பிடிங்க. ஓ ஆமென். ஷேக்லாண்டா லாக்கச்சே கை வச்சுக்கோ. ஓரா பிளேக்கச்சே லேப்ர ஹேண்டலே டேக் இட் தட் கிரேஸ். டாடா லாப்ர ஹேண்டரே மாசியா சாலா பாராக்கச்சா. ஐயா ஒண்ணும் இல்ல, மழை இறங்குது உங்க மேல, நீங்க இருக்கிற இடத்துல. The rain is coming. இறங்க வேண்டியது இறங்கி கொண்டிருக்கிறது ஐயா. ஆமென். ஷடல மாண்டல பிரேக் ரேப்ர ஹாட்டல பிராக்கட்டா லாப்ர ஹேண்டலே பிரேக்கட்டே. ஹalleluya. இல்ல அப்படிலாம் கிடையாது. அவன் சொன்னது உண்மைதான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிரசங்கம் பண்ணது மக்கள் வந்து திரளா வந்து கொடுத்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன். என் கார் டோரை திறந்து காருக்குள்ள மக்கள் ஆஃபரிங் தெரிஞ்சு. என் கார் வந்து ஆஃபரிங் பாக்ஸ் ஆயிடுச்சு அன்னைக்கு. நான் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னா ஒருத்தரும் உள்ள மாதிரி தெரியல, அப்படியே உள்ள கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க மக்கள். ஆமென். நான் சொல்றேன், இந்த ஒண்ணு நடந்தா எல்லாம் உங்க வாழ்க்கையில வரும். மா காம்ரமா சாலாமா கச்சா லாப்ர ஹேண்டலே. உங்களை தேடி வந்த தெய்வத்தை நீ கனப்படுத்தினா, நீங்க அவரை ஹானர் பண்ணுவீங்கன்னா மற்றதெல்லாம் உங்களை தேடி வரும் ஐயா. மற்றதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரும் ஐயா. ஏன்னா அவருக்குள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் அவருக்குள்ள இருக்குது. நம்ம அவரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், தேட வேண்டியவரை தேடுங்க. ஆமா, உங்களை வாழ வைக்க வந்த ஒரே தெய்வம் இயேசு. இயேசு வானத்திலிருந்து இறங்கின ஒரு மலை. அவர் சொல்றாரு, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்து. ஆமா ஆமா, எல்லாம் சொல்லுங்க, என்ன வாழ வைக்கும்படி இறங்கின தெய்வமே. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சும்மா இல்லையா, இது மதம் கிடையாதுயா. நீங்க பாருங்க, எந்த கூட்டத்திலும் இல்லாத இது காட்சிகளை நீங்க நம்ம கூட்டத்தில் பார்க்கலாம். பாருங்க, எம்பட்டு பேர் பாருங்க, பொட்டு வச்சு நல்ல பூ வச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இங்க மதம் பேச மாட்டாங்க, இங்க வாழ்க்கையை பேசுவோம். ஆமே, அந்த வாழ்க்கைக்கு பேர் ஏசியா. ஆமே, ஆமா, சும்மா கிடையாது. ஒரு ரிலீஜியஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசு உள்ள வந்தா உங்க மனசெல்லாம் மாறும், வாழ்க்கை எல்லாம் மாறும், உள்ள மாறும். ஆமா,
ஓ மாகேலா ஜாட்டா லா பிரேக்கெட். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. நீங்க சொல்லுங்க, என்ன தொடுங்க ஐயான்னு சொல்லுங்க. ஓ ஜீசஸ், ஆமென். டச் மீ. மலையே, வானத்திலிருந்து இறங்கின மலையே, என்னை தொடும், என் வாழ்க்கையை தொடும். எங்கேயாவது நோய் இருந்தா சொல்லுங்க, அந்த பகுதியில் கையை வச்சு இந்த இடத்துல நீர் தொடுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், அந்த மலை தொட்டா அங்க வியாதி இருக்காது. இன்னைக்கு காலையில் இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நேரங்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலவீனமான சுகவீனமான பகுதிகள் அது எதுவா இருந்தால் இப்போது நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே வியாதிகள் நீங்கட்டும். இப்பொழுதே ஆமென். தொட்டா போதும். பைபிள் சொல்லுது, அவர் தொட்டு சுகமாக்கினார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நான் தான் வந்து தொடணுன்றது இல்லை. இதை பேசும்போது அந்த மலை உங்களை தொடும், அவருடைய பிரசன்னம் உங்களை தொடும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி உங்களை தொடும். ஆமென். ராத்திலே மான்டலா பிரேக்கெட்டாலா பிராக்கா லீபஹா சாடலா மான்டலா. ஹல்லேலூயா. ஓ கடவுள் பாருங்க, இந்த மலை என்கிற ஒரு வடிவத்தை அவர் பேசினாலே அது சாதாரணமானது இல்லை. கடவுளுடைய மனசை அது காட்டுது. ஆமென். கடவுள் பாருங்க, அவர் அன்பை பொழிஞ்சா அப்படிதான் பொழிவார், மலை மாதிரி பொழிவார். ஆமென், ஆமென். அவர் ஆசீர்வாதத்தை பொழிஞ்சாலும் மலை மாதிரி தான் பொழிவார். ஆமென். பைபிள் எப்படி சொல்லுது பாருங்களேன், வானத்தின் பலகணிகளை நான் திறப்பேன், வானத்தின் மதகுகளை நான் திறப்பேன். யோசித்து பாருங்களேன், டேம்லாம் இருக்குது, தண்ணி தேக்கி வச்சிருக்கிறாங்க, அதை திறக்கும் போது எப்படி வருது பார்த்துருக்கீங்களா? டேம் திறக்குது, சிலெல்லாம் போய் அதை பார்ப்பாங்க, மெனக்கெட் தேக்கி வச்சிருக்க தண்ணியில திறக்கும் போது அப்படி தண்ணி பாயும். கடவுள் சொல்றாரு, அப்படிதான் உன் மேலான ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆமென், ஆமென், ஆமென். நீ காலையில உங்களை ஆசீர்வதிக்காம அவர் விடுறது இல்லை, உங்களை தொடாம அவர் விடுறது இல்லை, உங்க வாழ்க்கையை சந்திக்காமல் அவர் விடுகிறது இல்லை. ஆமென், ஆமென். உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா உங்களை தொடும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய். ஆமென். ஷேடலே மேக்கே லேக்ரே மான்டலே லேப்ர ஹான்டலா பிரேக்கே. ஆமென். நான் சொல்றேன், இந்த மழை வந்தாலே போதும். ஆமென். எப்படி சொல்லுது பாருங்க, வானத்திலிருந்து மாரியும் மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி ஒன்னு அங்கிருந்து இறங்குச்சுன்னா உங்க லைஃப் அப்படி இருக்காது. The one touch from heaven, the one touch, amen, from Holy Spirit, the entire life will be changed, the entire business will be changed, the entire ministry will be changed in the mighty name of Jesus. ஆமென். ஒரு தொடுதல், ஒரு இறங்குதல் எல்லாத்தையும் வேற மாதிரி மாத்தி போட்டுரும். நீங்க இப்படி மாத்துறது தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒருவேளை முறையா நீங்க வந்திருக்கலாம், யாரோ கூப்பிட்டு நீங்க வந்திருக்கலாம், ஆன்லைன்ல பார்த்து வந்திருக்கலாம். நீங்க எப்படி வந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த மலையில நீங்க நினையாம போக மாட்டீங்க. ஆமென். அந்த மலை உங்களை நினைக்காம விடாது. ஆமென். நீங்க உங்க மேல அது இறங்க 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 உன் தரித்திரம் உடையும், வியாதியின் வல்லமை முறிந்து போகும், பலவீனங்கள் நீங்கி போகும். ரொம்ப நாளா வெளியில வராத மறைந்து கிடக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நான் சொல்றேன் வெளியில வரும். ஆமென். மாறி முறைந்த மலை வானத்திலிருந்து இறங்கி, எல்லாம் சொல்லுங்க இறங்கி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க இறங்கி. ஆமென். கடவுள் பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், அவர் வானத்தில் இருந்தாலும் பைபிள் சொல்லுது அவர் கண்ணோக்கெல்லாம் பூமியிலே இருக்குது.
நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போயிருக்கீங்களா? ஷாப்பிங் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கோ, என்னதான் உங்கள் வேலையை பார்த்தாலும் உங்கள் கவனம் எங்கே இருக்கும்? அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. எங்கே போகிறான் எங்கே வாரான், உங்கள் கவனம்லாம் அதில் தான் இருக்குது. பைபிள் ஒரு செய்தியை சொல்லுது, கடவுளுடைய கவனம் உங்கள் மீது இருக்கிறது. ஆமா, உங்களை யாருமே கண்டுக்கலன்னு நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனா தெய்வமே, ஆமா, தெய்வத்தின் அனைத்து கவனம் உங்க மேல இருக்குது. மதத்தினுடைய போதனை என்ன தெரியுமா? அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ணுன்னு உங்கள்கிட்ட சொல்லும். அதான் மதம். மனுஷன் கடந்து உருளுவான் பிறலுவான், அட்டென்ஷன் எப்படியாவது கிரப் பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்கு ஏதோ பண்ணுவோம். ஆனா கடவுள் வந்து அதை ஒண்ணுமே செய்ய சொல்ல. அவர் சொல்றாரு, என் கவனம் எல்லாம் உன் மேலதான் இருக்குதுன்ற. ஆமென். தாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் அவருக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் இவங்க பண்ணி வச்ச வேலை. அவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க எல்லாரும் மேலையும். ஆமென். எப்படி போட்டிருப்பாருங்க, தாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லாரும் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கண்ணோக்கமா இருக்கிறார். ஆமென். உங்க மேல போக்கஸ்டா இருக்கிறார். உங்க மேல கவனமா இருக்கிறார். ஆமென். எப்படி போருக்கு பாருங்க, from his dwelling place he looks closely upon all the inhabitants of the earth. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க நமக்கு யார் இருக்கான்றீங்க, கடவுளே உங்களை பார்த்துட்டு இருக்கிறார், கண்ணோக்கமா இருக்கிறார். ஆமென். அப்போ ஏதோ மனுஷனை படைச்சு விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு பால் விளையாட நினைக்காதீங்க. அவர் ஃபுல்லா பாக்குறாரு. இஸ் வாட்சிங். கண்ணோக்கமா இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, வானத்திலிருந்து இறங்கி. ஆமென். இறங்கி அப்பனா என்ன, இங்க சில காரியங்கள் சரியில்லாத போது, இங்க சில உதவிகள் தேவைப்படும் போது அவர் சும்மா விடுறதில்ல, இறங்குகிறார். ஆமென். இந்த காலையில சொல்ற உங்களுக்கா இறங்குகிற ஒரு தெய்வம். ஆமென். ஆமென். அப்போ அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு தான் இயேசு. ஆமென். அந்த வானத்திலிருந்து வந்த மழை தான் இயேசு. ஆமென். அவர் பார்த்தாரு, இந்த மழை அன்சாலே போதும். ஆமென். இந்த பூமி எப்படி ஆயிடும்? வளமாய் மாறும், நலமாய் மாறும். காலையில சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் உங்கள் வளம், உங்கள் நலம். வாங்கிக்கோங்கய்யா நல்லா. Your health and wealth is God's will. எல்லாம் சொல்லுங்க, நான் வளமாய் நான் நலமாய் இருப்பது அவருடைய சித்தம். ஆமென். நீங்க வந்து வெல்தியா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, வெல்த் அண்ட் ஹெல்த். ஆமென். ஆமா, நோயெல்லாம் உங்களை விட்டு போயிடும் இயேசுவின் நாமத்தினால். வறுமை போயிடும், அது உள்ள இருக்காது, இருக்க முடியாது. ஆமென். அது நீக்கப்படுகிறது. ஷக்லாண்டா லாபாரா சத்தாரா லாப்ரா ஹேண்டலே பிரேக்கெட். ஆமென். அப்ப சொல்றாரு, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு கை கொடுக்க கடவுளே இறங்குவார்னா சொல்லுவாங்க பாருங்க, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. கரெக்டு தான், கரெக்டு தான். நம்ம தெய்வத்தை இப்படி பார்க்கல. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளுக்கும் அவரை பொருத்தி பார்க்கல. கடவுளை பற்றி எல்லாரும் தெரியுது, ஆனா கடவுளுக்கும் பைசாவுக்கும் சம்பந்தம் இருக்கா, கடவுளுக்கும் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் சம்பந்தம் இருக்கான்றதை கனெக்ட் பண்ணி பார்க்க சொல்லி கொடுக்கல ரொம்ப நாளா. கடவுள் வந்து இப்போ ஏதோ ரட்சிப்பாரு, செத்தா பரலோகம் போலாம், இதுதான் கிறிஸ்தவம் புரிஞ்சு வச்சிருக்கிறதே தவிர, ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு நொடியிலையும் எனக்கு பதிலாய் அவர் இருக்கிறார், எனக்கு தீர்வாய் அவர் இருக்கிறார். ஆமென். 24/7 the heaven is watching, closely watching. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, என் மேல கண்ணோக்கமா இருக்கிறார்,
எனக்காக இறங்குகிறவர் அவர். ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துன்ற ஒரு இடத்துல அடிமைப்பட்டு துன்பப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. பலவிதமான நபர்களால பெரும் துன்பங்களை அவர்கள் அனுபவித்து வாழுகிறார்கள். இப்ப கடவுளுடைய வார்த்தை ஒரு தேவ மனுஷனை, மோசேன்ற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து கடவுள் இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் ஆலோட்டிகள் நிமித்தம் படுகிற வேதனையை நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவங்க கூக்குரல என்ன பண்றேன், நான் கேட்டேன். நான் அதை பார்த்தேன். நான் பார்த்தேன், எனக்கு தெரியும், நான் கேட்டேன் அப்படின்றார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பார்க்கவே பார்த்து, கேட்கிறார், அறிந்திருக்கிறார். சார், கடவுளுக்கு என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் கேட்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு எனக்கு தெரியும்ன்றார். ஆமென். அப்ப தெரியும்னா என்ன அப்படியே இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அங்க சொல்லுது, அறிந்திருக்கிறேன், அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் எவியூரியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். சும்மா இறங்குறது இல்ல, இறங்குனார்னா ஷாடல மார்க்கெட்டா லாப்ர கேப்ரோ ஹாலா பிரேக்கெட். ஆமென். So I have come down. எல்லாம் சொல்லுங்க, I have come down. என்ன தெரியுமா? நான் இறங்கிட்டேன்றார். இனிமே உன்னை அடிமைப்படுத்த முடியாது. என்ன ஒருத்தனை உன்னை உபத்திரப்படுத்த முடியாது. நீ சிக்கிக்கிட்டு இருக்கிற சிக்கல்கள் இருந்து, நீ படுகிற வேதனைகளிலிருந்து, அந்த கூக்குரலிருந்து உன்னை வெளியே கொண்டு போகும்படிக்கு வேற ஒரு மனுஷன் இல்லையா? மனுஷன் கடவுளுடைய பிரதிநிதியா உங்க வாழ்க்கையில வர்றான். ஆனா வர்றது ஒரு மனுஷன் இல்ல. கடவுள் சொல்றாரு, நான் இறங்கினேன். ஆமென். ஒரு தூதனை அனுப்பலாம், ஒரு ஊழியனை அனுப்பலாம், எல்லாம் கரெக்ட். ஆனா கடவுள் சொல்றாரு, நான் இறங்கினேன். ஆமென். யோசிச்சு பாருங்க, உங்களை விட மாட்டாரு. உங்க மேல அவ்வளவு கண்ணோக்கமா இருக்கிறாரு. எல்லாம் எனக்கு தெரியுன்றாரு. அந்த வேதனை தெரியும், பார்க்கிறேன், எல்லாம் பார்க்கிறேன். பார்த்துட்டு நான் சும்மா போறது கிடையாது, நான் இறங்கினேன்றார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக இறங்குகிற ஒரு தெய்வம். ஆமென். இறங்கி வந்த ஒரு தெய்வம். ஆமென். அவர்தான். இந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க வந்துட்டா போதும், இந்த புரிதலுக்குள்ள நீங்க வந்துட்டா போதும். கடவுள் எங்கேயோ இல்லை. நான் துன்பப்படும் போது வேடிக்கை பார்க்கிறவர் இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டுக்காதவர் இல்லை, அதை பற்றி அவர் அக்கறை படாதவர் போல. இப்போ இந்த எகிப்துல இருந்தாங்களே, இவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. இதை யார்கிட்ட தான் பேசுறாரு? மோசேட்ட பேசுறாரு. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறான். சில நேரம் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். கடவுள் பார்க்கறாராயா, அவருக்கு தெரியுதாயா, இதெல்லாம் என் கஷ்டம்லாம் அவருக்கு புரியுதா, அவருக்கு தெரியுமா, வேணா நான் டீட்டெயிலாக எழுதி தரட்டுமா? பேப்பர்லாம் கொடுத்தா நீங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்பீங்க. அவ்வளோ இருக்குது, ஒன்னா ரெண்டா எழுதிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ வச்சிருக்கீங்க. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு தெரியுதுன்றாரு, நான் கேட்கறேன்றாரு. உங்க ஜெபத்தை மட்டும் இல்ல, உன் கூக்குரலை நான் கேட்கிறேன். Not only your prayers. சில பேர் நம்ம ஜெபம் பண்ணா கேட்பாரன்றாங்க. நான் சொல்றேன், உன் பெரும் மூச்சையே அவர் கேட்கிறவர். உங்கள் பெரும் மூச்சையே அவர் கேட்கிறவர். ஆமா, உங்களுக்கு ஒண்ணுன்னா விட மாட்டாரியா? இன்னைக்கு நான் சொல்றேன், இது இப்படி வாங்க கூடாது, இப்படி வாங்க கூடாது. ஆமா ஆமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒண்ணுன்னா விட மாட்டாரு. அவ்வளவுதான். அவன் பார்வனா இருந்தானா எவனா இருந்தானா, ஆமா, அவன் தான். அவன் பாருங்க, அவன் நினைச்சுட்டான் நம்ம தான் பெரிய ஆளு, என் கையில இருந்து யார் என்ன விடுவிக்க முடியும்?
பார்வோன் தான் பெரிய, அவனே தன்னை கடவுளா சொல்லி அப்படி இருந்த ஒரு ஆள். ஆனா என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா நான் விடமாட்டேன். அவர் ஒரு நல்ல தகப்பன் ஐயா. He is a good father. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல ஒரு கண்மலை இல்லை, அவரை போல ஒருவர் இல்லை ஐயா. ஆமா, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுன்னா அவர் இறங்குவார். ஆமா ஆமா, சும்மா விட மாட்டார். என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா, சில பேர் இது வந்து பழைய ஏற்பாடு காலத்துல ஏதோ நடந்ததுன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, புதிய ஏற்பாட்டு சபையை இந்த சவுல்ன்ற ஒருத்தன் பாடுபடுத்திட்டு இருக்கிறான், அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளோ துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க நினைச்சு கூடாது, இப்ப இந்த இயக்கங்கள்லாம் வந்திருக்கு, துன்பம்லாம் வந்திருக்கு, அது பிசாசு. எல்லா அதுக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய இயக்கத்துல இருந்து யாரையாவது யூஸ் பண்ணி தான் இருக்கிறான். சில பேர் வந்து இந்த இயக்கம் அந்த இயக்கம்னு இப்போ கிறிஸ்தவங்களுக்கு எதிராக வந்திருக்குன்றீங்கள, பிசாசுன்ற ஒருத்தன் எப்பவுமே எதிராளியாக தான் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இந்த இயக்கங்கள் வந்த உடனே தான் எதிர்ப்பு வந்திருக்கு நீங்க நினைக்காதீங்க. அது அப்போ உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். இது ஆவிக்குரிய உலகம். உங்கள் எதிராளியான பிசாசானவன் அப்படின்னு இருக்குது. இங்க யாரோ 4 மனுஷங்க சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்னா, எதிர்க்கிறது மனுஷன் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் மனுஷன் போய் சண்டை போட்டு இருக்க கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆவி இருக்குது. ஆமா. அப்போ இந்த 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 சவுல் பவுலாக அவர் தான் பின்னாடி என்ன பண்றாரு, மாறுகிறார். ஆனா அவர் என்ன பண்றாரு, லீகலா சட்டப்பூர்வமா கட்டளைகள் ஆணைகள்லாம் வாங்கி கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்த தான் உன்னுடைய முழு நேர வேலையை வச்சிருந்திருக்கான். ஊருக்கு போய் அவங்களை அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, சிலரை கொல்வதற்கு கூட அவன் துணை புரிந்தான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு மோசமான ஆளா அவன் இருந்தான் பாருங்களேன். சரி, ஏதோ ஏதோ கஷ்டம் நடக்கட்டும் அப்படின்னு விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? குதிரையில போயிட்டு இருந்தான் பாருங்க. போயிட்டு இருக்கும்போது ஒன்று நடந்து பாருங்க. புத்தட் சூப்பர்மா. அவன் பிரயாணமாய் போய், யார் தெரியுமா போயிட்டு இருக்கிறவன்? கடவுளுடைய மக்களை துன்பப்படுத்துற ஒருத்தன் எதுல போயிட்டு இருக்கிறான்? போயிட்டு இருக்கிறான். தமஸ்குவுக்கு சபிவித்த போது சடுதியில் வானத்திலிருந்து இருக்கீங்களா இருக்கீங்களா ஷாடால மாக்கச்சா லேபா சாண்டா லேக்கேமா செட லேப்ரே லேபா செட லேப்ரே. ஐயா, இந்த மாதிரி செய்தியை நான் உட்கார்ந்தா கூட ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இது அங்கிருந்து வந்தாதான் பேச முடியும். அது தெரிஞ்சுக்கோங்க. இது அவ்வளோ விவரம்லாம் இது கிடையாது. இது அங்கிருந்து இறங்குது. நீங்க என்ன பெருசா நினைச்சுக்காதீங்க. இது நானே யோசித்தா கூட இதெல்லாம் என்ன பேச முடியாது. இது வானத்திலிருந்து வந்தாதான் பேச முடியும். ஆமா, எத்தனை பேர் அப்படிப்பட்ட சத்தத்தை இந்த காலையில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறதா உணர்றீங்க? ஆமா ஆமா. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி. ஆமா, எல்லாம் சொல்லுங்க, வானத்திலிருந்து ஒரு ஒளி. ஆமா, என்னமோ நடக்குது நினைக்காதீங்க சார். அங்கிருந்து ஒரு லைட், ஒரு லைட், ஒரு லைட், ஒரு லைட். Amen. As he traveled, he approached Damascus and suddenly, எல்லாம் சொல்லுங்க, suddenly. இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில suddenly ஒரு லைட், one light, one light from heaven. ஒரே ஒரு லைட் அடிச்சா போதுங்க, ஒரு ஒளி. அப்புறம் தான் உங்களுக்கு எதிராக இருந்தான் பாருங்க, அப்புறம் கதெல்லாம் காலி. ஆமா, இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்டவரே உங்க பேரை சொன்னதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களேன்ட்டு. கத்தர் வந்து என்ன எகிப்துல மட்டும் பார்த்துட்டு புதிய ஏற்பாட்டில் கத்தர் மனம் மாறிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அதே தேவன் விடமாட்டாரு. ஆமா, அன்னைக்கு என் ஜனத்தின் கூக்குரலை கேட்டு இறங்கினேன் என்று சொன்னவர் இன்னைக்கு தமஸ்கு வீதியில அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒளி, the one light, the one light,
The one light from heaven. ஆமென். இன்னைக்கு மத்தியான நேரத்தில் சொல்றேன், வானத்திலிருந்து வர்ற ஒரு ஒளி, ஒரு லைட் ஐயா. 100 காரியம் செய்ய வேண்டியதில்லை. ஒரு லைட்ட, ஒரு ஒளிய அவர் உங்களுக்காக அனுப்பினா ஒட்டுமொத்த பிரச்சனை ஒண்ணுமில்லாம போயிடும். ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும், உங்களுக்கு எதிராக வேலை செய்கிற மனுஷனோ பிசாசோ சூழ்நிலையோ அது எதுவா இருந்தாலும் சரி, அங்கிருந்து வருகிற ஒரு லைட், the one light, one light, one light. Kama santa lakra mekatara katala brekete. Amen. Suddenly a light from heaven, amen, amen, flashed around him, amen, displaying the glory and majesty of Christ. அந்த ஒளி வேற ஒண்ணும் இல்ல, அவர்கிட்ட இருந்து வந்தது. ஒரு லைட் அடிச்சா போதும், லைட்டா அடிச்சாலே போதும் சார். பாருங்க, போயிட்டு இருந்தவன் எங்கேயோ போய் விழுந்து கண்ணு அந்த அந்த வெளிச்சத்துல பார்வையே இழந்து போயிட்டான். கண்ணே என்ன பண்ணல தெரியுமா உங்களுக்கு? லைட்டா பாத்தீங்கன்னா சில நேரம் கொஞ்சம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒருத்தர் அந்த கேமரா ஷூட் பண்ற ஒருத்தர் ரொம்ப ஃபோக்கஸ் லைட்ஸ் ரொம்ப கிட்ட வச்சுட்டாரு. நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சேன். கடைசியில் பார்த்தா சாயங்காலம் வீட்டுக்கு போனா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. டே என்னடா பண்ணி வச்சிங்கன்னா, அவர் ரொம்ப ஹெவியான ஒரு இதை கண்ணில் அப்படி பாய்ச்சிட்டார். அப்புறம் பறிச்சுதான் 2 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு சரியா என்ன பண்ணுது தெரியுது. அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் தான் ஏன் ஒளி. He is the light. He is the light. அந்த லைட் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், பகைவருக்கு வேற மாதிரி அது இருக்கும். ஆமா, எல்லாரும் தெரியுது பாருங்களேன், கடவுள்னா ஒரு ஒளி அப்படின்ட்டு. ஆனா அந்த ஒளி யாருன்னே தெரியல. இயேசுதான் சொல்றாரு, நானே மெய்யான ஒளி. I am the light. I am the light of the world. அதெல்லாம் சில முன்னோர்கள்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒளிங்க, உருவம்லாம் இல்லைங்க, ஒளிங்க அப்படின்றாங்க. கரெக்ட். அந்த ஒளி தான் இயேசு. இயேசு சொல்றார், I am the light. I am the light of the world. ஆமென். ஒருவன் என்னிடத்தில் வந்தால் அவன் வாழ்க்கையில இருள் இருக்காது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த இருளையும் நீக்கும் பேரொளியாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். எஸ், நான் சொல்றேன், ஒளி அடிக்குயா, ஒளி வீசுயா. எல்லாம் சொல்லுங்க, வானத்திலிருந்து ஒரு ஒளி. ஆமென். அடிச்சது பாருங்க, சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆமென். இவன் யாரு? இவங்களுக்கு எதிராக வேலை பார்க்கிறவன், இவங்களுக்கு ஏதோ நஷ்டத்தை பாதிப்பை ஏற்படுத்தும்படி செயல்படுறவன். பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை, ஜீசஸுடைய வாய்ஸ் கேட்கிறாங்க. யோசித்து பாருங்க, அவன் துன்பப்படுத்தினது சபையை, கிறிஸ்தவ மக்களை, கடவுளை தேடின ஆட்களை துன்பப்படுத்தினான். ஆனா இவர் என்ன சொல்றாரு? என்ன ஏன் துன்பப்படுத்துறான்றாரு. அப்பனா உங்களுக்கு விளங்குதா கதை? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமா, எல்லாம் புரிஞ்சுன்னா பயம்லாம் வெளியில போயிடுங்க, வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். எப்படி சொல்றாரு பாரு, சவுலே சவுலே நீ ஏன் என் மக்களை துன்பப்படுத்துற சொல்ல என்ன, ஏன்னா நானும் என் மக்களும். ஆமா, அது சரீரமாகிய சபை, நான் தான் தலை, நானும் அவங்களும் ஒண்ணு. நீ அவங்கள தொட்டா என்ன தொட்ட மாதிரி. ஆமா, இன்னைக்கு உங்க கூக்குரலுக்கு, இன்னைக்கு உங்க வேதனைகளுக்கு அவர் இறங்குகிறவர் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். எப்போ
என்னமோ எகிப்துல பார்வோன்ட்ட அவர் இறங்கினார் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்பவும் அதே தெய்வம், இன்னைக்கும் அதே தெய்வம், மரித்து உயிரோடு எழும்பினவர். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போ. ஆமா, எந்த ஆயுதமும் வாய்க்காது. எந்த மனுஷனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும். பாருங்க, எவ்வளோ பார்த்துருக்குறோம். நாங்களும் கும்பலா வந்திருக்கிறாங்க, கோஷ்டியா வந்திருக்கிறாங்க. வந்தவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. நாங்க நல்லா இருக்கிறோம். ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார். அதாவது ஒரு டோர் தான் இருக்கும் சத்துரு உள்ள வரும்போது. ஆனா அவன் ஓடும்போது பாத்தீங்கன்னா அவனே ஒரு 7 டோர் உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு போயிடுவான். வழியே இல்லை நீ யோசிப்பீங்க. இந்த எதிரி வர்றது இன்னும் 7 வழி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். இப்படிலாமா போக முடியும் அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. சொல்லி கொடுக்குறதுதான் வர்றான் அவன். ஏமே, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, வானத்திலிருந்து ஒரு ஒளி. ஆமென், ஆமென். அங்க அடிச்சு பாருங்க, அடிச்ச உடனே ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. அத்தனை எதிர்ப்பு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, அத்தனை பிரச்சனை ஒண்ணுமில்லாம போச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆமென், the light from heaven, the light from heaven, the light from heaven. ஆமென், ஆமென். Suddenly a light from heaven. எல்லாம் சொல்லுங்க, suddenly a light from heaven. கத்தர் பெருசாலாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்க 100 நாள் பிரச்சனைங்க, ஒரு லைட் அப்படி அடிச்சா போதும். உங்க பல வருஷ பிரச்சனைய ஒரு நொடியில சரி பண்ணுகிற தேவன். தலைமுறையா போராடி நீங்க பார்க்காத மாற்றத்தை அவற்றிலிருந்து வர ஒரு லைட், the one light, the one light from heaven. ஆமென். வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவ்வளவுதான் பாருங்களேன், கதை மாறிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், வானத்திலிருந்து உங்களுக்காக ஒன்று இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மலை, ஒரு வெளிச்சம். அதோட பேர் வேணா மாத்தி சொல்லலாம். அது ஒளியா வருது, மலையா வருது. ஆனா வர வேண்டியவர் வந்து கொண்டே இருக்கிறார். அவர் வடிவங்கள் வேணால் வேற, ஆனா அவர் ஒருவரே. ஆமென். அந்த ஆவியானவர், அந்த தெய்வம் உங்களை மீட்க பல விதத்தில் அவர் வர்றாரு. ஆமென். மலையா வரணுமா வர்றேன் நான். ஹல்லேலூயா. அதனாலதான் பாட்டு படிக்கிறோம். ஆமென். தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே. காற்றாய் வருவி, நீர் கினியாய் வருவி, நீ நெருப்பாய் வருவி. காற்றாய் வருவி, நீர் கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி. தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், சொல்லமா, நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். Amen. Oh, thank you Holy Spirit. இந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்காக நன்றி. ஆமென். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர், எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய தொடுதல், உம்முடைய பகிர்வு இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர். அடுத்த செஷன்ல இன்னும் உம்முடைய மகிமையை நாங்கள் பார்ப்போம், வெளிச்சத்தை பார்ப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா?
ஆமென்.